உங்கள் தபால் மூலமாக்கினால் இயலும். ஸ்ரீலங்கா. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவில் ஸ்ரீலங்காவின் அடுத்த அரசு தலைவர் யார் என்பதை தீர்மானிக்கும் செப்டம்பர் மாதம் பிறந்துவிட்டது. இலங்கை வாக்காளர்கள் இந்த விடயத்தில் தமது ஜனநாயக வாக்குச்சீட்டு முடிவை வழங்க இன்னும் 20 நாட்களே உள்ளன. இப்போதைய நிலையில் இந்த தேர்தலை மையப்படுத்தி வெளிவரும் கருத்து கணிப்புகளும் இந்திய பிரியனர் வீட்டின் புலனாய்வு கட்டமைப்பு வழங்கும் செய்திகளும் ஸ்ரீலங்காவின் ரது சகோதரியோ விழிப்பு நிலையில் உள்ள அனுரகுமார திசாநாயக்கா தான் இந்த போட்டிக்களத்தில் வெற்றி பெறக்கூடும் என்ற தகவல்களை வழங்கிக் கொள்கின்றன. இதற்கு ஆதாரமாக புலம்பெயர் நாடுகளில் உள்ள சிங்களவர்களும் பெருமெடுப்பில் இந்த மாதம் வெளிநாடுகளிலிருந்து இலங்கை தீவுக்கு பயணப்பட்டு அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாக்களிக்க காத்துள்ளதான செய்திகளிலும் சில ஆதாரங்கள் இருக்கக்கூடும். எனினும் இந்த தேர்தல் களத்தில் வாக்காளர்கள் வழங்கும் வாக்குச்சீட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை அனுரகுமார திசாநாயக்காவின் முக்கிய போட்டி சகாக்களான ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் இந்த களத்தில் பலமாக நிற்கத்தான் செய்வார்கள். ஸ்ரீலங்காவின் தேர்தல் களத்தை மையப்படுத்திய சில விந்தையான சகுனங்களின் அடிப்படையில் திஸ்ஸ அத்தநாயக்கா இருக்கும் பக்கம் ஒருபோதும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் வெற்றியாளரை தீர்மானிப்பதில்லை என்ற ஒரு சகுன கதை இருப்பதால் இந்த முறையும் சஜித் பிரேமதாசா வெற்றி கோட்டை தாண்டிக் கொள்வது கடினம் என்ற ஒரு சகுன நிலையும் இருக்கத்தான் செய்தது. எனினும் இவ்வாறான கெட்ட சகுனங்களை எல்லாம் களைந்து இந்த முறையாவது ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக அமரும் பாக்கியத்தை கொடுவென அவர் நேற்று தனது யாழ்ப்பாண பயணத்தில் நல்லூர் கந்தனிடம் ஒரு வேண்டுதலையும் செய்திருக்கக்கூடும். இன்று தனது தேர் உலாவுக்கான முக்கிய தருணத்துக்காக காத்திருந்த நெல்லை கந்தனுக்கு இந்த தேர்தல் களத்தை மையப்படுத்தி வடக்கை எட்டி பார்த்து கொள்ளும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் அர்ச்சனை தட்டுக்களையும் மறக்காமல் காவியபடி தன்னை நாடி வருவது தெரிந்தும் அவ்வாறாக நாடி வரும் தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொள்ள முருகனுக்கு நேரம் இருக்கின்றதோ என்னவோ. அவ்வாறாக நெல்லைக்கந்தனுக்கு நேரம் இருந்தால் அது தென்னிலங்கை வேட்பாளர்களுக்குரிய பாக்கியமாக மாறக்கூடும். சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரை தன்னுடன் யார் இணைய தலைப்பட்டாலும் அவர்கள் அனைவரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இவ்வாறான முரண்நிலை இணைவுகள் உண்மையில் சஜித் பிரேமதாசாவுக்கு வரமா அல்லது சாபமா என்பது எதிர்வரும் 22ஆம் தேதி அதிகாலை தான் முடிவுகளூடாக தெரிய வரக்கூடும். இவ்வாறான ஒரு பின்னணியில் சஜித் பிரேமதாசா உள்ளூரில் பெரிதும் எதிர்பார்க்கும் தமிழ் பேசும் வாக்குகள் அவருக்கு எந்த அளவுக்கு வடக்கு கிழக்கிலிருந்து கிட்டிக்கொள்ளும் என்பது இப்போது ஒரு முக்கிய வினாவாக உள்ளது. சஜித் பிரேமதாசா மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் வடக்கு பயணங்களின் பின்னணியில் எதிர்வரும் புதனன்று கூடும் தமிழரசு கட்சியின் குழு இந்த தேர்தல் களத்தில் தமது ஆதரவு எந்த திசைவழி நோக்கி செல்ல வேண்டும் என்ற விடயத்தை இறுதியாக அலசிக்கொள்ள உள்ளதான செய்திகளும் வந்துவிட்டன. தென்னிலங்கையின் முக்கிய வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்த பின்னரே தமிழரசு கட்சியின் முடிவு வெளிப்படும் என அந்த கட்சியை தனது பிடிக்குள் வைத்திருக்க பாடுபடும் சுமந்திரன் அறிவித்துள்ள நிலையில் தமிழரசு கட்சியின் முக்கிய கூட்டம் எதிர்வரும் புதன்கிழமை அன்று இடம்பெற உள்ளது. எனினும் இந்த கூட்டத்தின் முடிவில் கூட தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் விடயத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படாத நிலையே தொடரும் என்ற ஒரு ஊகமும் உள்ளது. அந்த ஊகத்தை உறுதிப்படுத்தும் வகையில்தான் தமிழரசு கட்சியின் தற்போதைய நிலையும் தெரிகிறது. ஏனெனில் தமிழர் தரப்பின் பொது வேட்பாளர் அடையாளத்தில் உள்ள அரியநேத்திரனுக்கா அல்லது தென்னிலங்கை வேட்பாளரான சஜித் அல்லது ரணிலுக்கா தமிழரசின் ஆதரவு என்ற விடயத்தில் கட்சி ஏற்கனவே கடுமையாக பிளவடைந்துள்ளமை மறக்க முடியாத ஒரு யதார்த்தம். இதனால் இந்த முறை தமிழரசு கட்சி தமிழ் வாக்காளர்கள் தமது சுய விருப்பத்தின் அடிப்படையில் வாக்களித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை இறுதியில் எடுத்தாலும் அதில் ஆச்சரியம் ஏதுமிராது. தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதில் உள்ள சுமந்திரன், சாணக்கியன், சிவஞானம் ஆகிய தலைகளின் நிலைப்பாடு ஆற்றோடு அள்ளுண்டு போனாலும் போவோமே தவிர தெப்பக்காரனுக்கு ஒரு செப்பு காசும் கொடுப்பதில்லை என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் பொது வேட்பாளர் அரியநேந்திரனை எதிர்க்கும் வன்மத்தை தனியாமல் பார்த்துக் கொள்கிறது. மறுபுறத்தை ஏற்கனவே அறிந்தது போலவே ஸ்ரீதரன், மாவை சீனதராஜா, ஸ்ரீநேசன் ஆகியோர் கொண்ட அணியோ பொது வேட்பாளரான அரியநேத்திரனுக்கு ஆதரவு தெரிவித்துவிட்ட நிலைமையும் தெரிகிறது.
இந்த நிலைமையை இன்னும் வலுப்படுத்துவது போல தமிழரசு கட்சியின் திருமலை மற்றும் கிளிநொச்சி கிளைகளும் அரியநேந்திரன் ஆதரவு நிலையை சூசகமாக வெளிப்படுத்தி விட்டதால் தற்போது சுமந்திரன் அணியின் நிலைப்பாடு திண்டாட்டத்துக்குரியதாக மாறுகிறது. இதற்கிடையே தற்போதைய சூழலில் சுமந்திரன் பில்டப் பண்ணிக்கொள்வது போல தமிழரசு கட்சி எடுக்கும் முடிவை வைத்துத்தான் அதன் ஆதரவாளர்களே வாக்களிக்க காத்திருக்க போவதில்லை. ஆகையால் சுமந்திரன் வெளிப்படுத்தும் இந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தி. இப்போதைய நிலையில் சுமந்திரன் சொல்லும் முடிவை கேட்டுத்தான் குறிப்பிட்ட ஒரு வாக்காளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கட்சியின் முடிவை சிரசு மேல் தூக்கி வைத்து கொண்டாடி அதன் அடிப்படையில் செய்யக்கூடிய அளவுக்கு தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களும் இல்லை. அவ்வாறாக கட்சியில் முன்னர் ஓரளவுக்கு இருந்த கட்டுக்கோப்பை உடைத்து சொந்த கட்சிக்கு எதிராக தனது சிலிப்பர் செல்களை பயன்படுத்தி வழக்குகளை தொடுத்த சூட்சுமங்களுக்கும் சுமந்திரனுக்கும் நிறையவே தொடர்பு இருப்பதையும் தட்டி கழித்து விடவும் முடியாது. கூட்டி கழித்து பார்த்தால் இந்த தேர்தல் களத்தில் எதிர்பார்த்ததை விட இறுதி நேரத்தில் பொது வேட்பாளருக்கான ஆதரவு நிலை அதிகரிக்க கூடும் என்ற ஒரு தோற்றப்பாடு இருப்பதை பெரியனரான இந்தியாவும் நாடி பிடித்திருப்பதாக தெரிகிறது. இதனால் தான் கடந்த வியாழனன்று கொழும்பில் உள்ள இந்தியா ஹவுஸில் வடக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை சந்தித்த போது இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்ற அடையாளத்தில் உள்ள பெரியனரின் முக்கியமான முன்னாள் உளவு அதிகாரியான அஜித் டோவல் தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடையாளத்தில் டெல்லியின் கவலையை பிரதிபலித்தமை தெரிகிறது. இந்த விடயத்தில் அஜித் டோவல் நேரடியாக ஏதும் சொல்லாமல் விட்டாலும் தமிழ் மக்களின் வாக்குகளை வீணடிக்க கூடாது எனவும் இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய தென்னிலங்கை வேட்பாளருடன் பேச்சுக்களை நடத்தி அதன் மூலம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை உறுதிப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என இந்திய ராஜதந்திரி சக உளவு அதிகாரியின் வார்த்தைகளின் குறுக்குவெட்டு தோற்றத்தின் உள்ளார்த்தத்தை தமிழர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என்பதும் நிதர்சனமானது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பலஸ்தீனத்தின் மேற்கு கரை பிராந்தியத்தின் ஜெனின் அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய படையினர் மேற்கொண்ட பாரிய அழிவு ஐநாவில் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஜெனின் அகதிகள் முகாமுக்குரிய உணவு விநியோகம், குடிநீர் விநியோகம், மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளை துண்டித்த இஸ்ரேலிய படையினர் அந்த முகாம் மீது பாரிய அழிவுகரமான தாக்குதல்களை தொடுத்திருந்தனர். இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட இந்த நகர்வு ஐக்கிய நாடுகள் சபையின் கண்டனத்தை தற்போது பெற்றுள்ளது. இந்த நிலையில் காசா பகுதியில் போலியோ தடுப்பு மருந்து வழங்கும் நடவடிக்கை பதற்றங்களுடன் தற்போது ஆரம்பித்துள்ளது. இந்த போலியோ தடுப்பு மருந்து நடவடிக்கைக்காக காசா பகுதிக்கு ஒரு முழுமையான போர் நிறுத்தம் கூறப்பட்டாலும் தற்போது அங்கு ஒரு மோதல் தவிர்ப்பு நிலை தொடர்கிறது. இந்த மோதல் தவிர்ப்பு நிலையின் பின்னணியில் காசா பகுதியில் வாழும் சுமார் 6,40,000 சிறார்களுக்கு போலியோ தடுப்பு மருந்து வழங்கும் பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையை மையப்படுத்தி இஸ்ரேலும் ஹமாஸும் தமது மோதல் தவிர்ப்பு நிலையை எதிர்வரும் 2 நாட்களுக்கும் பேணிக் கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பு உள்ளது. காசா பிராந்தியத்தில் 25 ஆண்டுகளுக்கு பின்னர் போலியோ நோய் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அங்கு வாழும் 10 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு குறுகிய காலத்தில் தடுப்பு மருந்தை வழங்கும் சவாலான பணியை ஐநா மேற்கொண்டு அந்த பணி இன்று ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த சொட்டு மருந்து வழங்கும் நடவடிக்கைக்காக இன்று முதல் எதிர்வரும் 3 நாட்களுக்கு உள்ளூர் நேரப்படி காலை 6 மணி முதல் மாலை 3 மணி வரை 2 தரப்பும் மோதல் தவிர்ப்பு நிலையை கடைபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தடுப்பு மருந்து நடவடிக்கையில் 2000க்கும் மேற்பட்ட உள்ளூர் மருத்துவ பணியாளர்கள் 400க்கும் மேற்பட்ட தடுப்பு மருந்து வழங்கும் மையங்களில் பணியாற்ற தயாராக உள்ளனர். இறுதியாக உக்ரைனிய ரஷ்ய மோதல் களத்தை நோக்கிக் கொண்டால் உக்ரைனிய போர் தந்திரங்களை உணர்ந்து அதன் குர்ஸ்க் ஊடுருவலின் பின்னணியையும் உணர்ந்து ரஷ்யா பதற்றப்படாமல் இருந்ததால் அதற்குரிய முக்கியமான இராணுவ கனி கிட்ட உள்ளது. அதன் அடிப்படையில் உக்ரைனிய இராணுவத்தால் இதுவரை முக்கியமான விநியோக வழியாக பயன்படுத்தப்படும் போக்ராவ்ஸ்க் நகர் இதுவரை உக்ரைனிய துருப்புக்களுக்கு அத்தியாவசியமான பழைய விநியோக சங்கிலிக்கு அவசியமாக இருந்த நிலையில் அதன் வீழ்ச்சி உக்ரைனுக்கு பெரும் பாதகத்தை வழங்கும் என பழைய விமர்சகர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ரஷ்ய படையினரின் இந்த நடவடிக்கையை திசை திருப்பவே ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்துக்குள் உக்ரைனிய துருப்புக்கள் ஊடுருவி தாக்குதலை நடத்தி அங்கு இன்று வரை நிலை கொண்டிருந்தாலும் உக்ரைன் எதிர்பார்த்தது போலவே போக்ராவ்ஸ்க் நகரை நோக்கிய தனது முன்னேற்றத்தை ரஷ்ய படையினர் நிறுத்தவில்லை. இதனால் உக்ரைன் எதிர்பார்த்த திசை திருப்பு நோக்கம் தோல்வியடைந்திருக்கிறது. மறுதலையாக குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் பெற்ற வெற்றியை விட ஒரு முக்கியமான வெற்றியை ரஷ்யா தற்போது எதிர்பார்த்துள்ளது. போக்ராவ்ஸ்க் நிலைமை மிகவும் சவாலானது என்பதை உக்ரைன் அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளார். உக்ரைன் போக்ராவ்ஸ்க் நகரை இழந்தால் அதன் முழுமையான படைய முன்வரிசையும் சிதைக்கப்படும் என தற்போது ராணுவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போக்ராவ்ஸ்க் நகரை கைப்பற்றுவதற்காக சுமார் 30,000 துருப்புக்களை ரஷ்யா பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. உங்கள் தபால் மூலமாக்கினால் இயலும் ஸ்ரீலங்கா.